ஏனுங்க மக்களே, ஈரோடு மாவட்டம் பவானின்ற அழகான இந்த ஒரு ஊர்ல செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்கோவிலோட மாசி திருவிழான்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல ரொம்ப சீரும் சிறப்புமா வரலாற்றிலேயே முதல் முறையா கருவறைக்குள்ள ஊர் மக்கள் அத்தனை பேரும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண்ணுன்ற எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம அம்மனுக்கு போய் அம்மனை தொட்டு அபிஷேகம் செய்யற பாக்கியமும் அந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஊர்ல தாங்க நடக்குது. மக்களாகிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அம்மன் மேல பேரன்பு கொண்டு அம்மனோட அருளை உணர்ந்த அத்தனை பேர் 18 பட்டி கிராமத்துக்கு மேல எங்க இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில இல்ல எங்க இருந்தாலும் சரி, இந்த ஒரு விழாக்கு கட்டாயமா வந்து கலந்துக்குவாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய நம்மளே நேரடியா தொட்டு அபிஷேகம் பண்ற தருணம் இருக்கும் பாருங்க, உண்மையாலும் தன்னை மறந்து மெய் சிலிர்த்து போய் நின்றுவாங்க. சத்தியமா இன்னைக்கு நான் உணர்ந்த அதைய நேரடி அந்த பக்கத்துல பார்க்கும்போது சொல்லும் போதே ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. இங்க இருக்க லட்சக்கணக்கான மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கால் வலிக்க நின்று அம்மனை பார்த்தே ஆகணுன்ற அந்த ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க. அதுலயே அம்மனோட அன்பும் அம்மனோட சக்தியும் நம்ம உணர்ந்துடலாங்க. வருஷம் மாசி திருவிழானா இந்த ஒரு நிகழ்வுன்றது வரலாற்றையே திரும்பி பார்க்கவும் வியக்கவும் வைக்கும்ன்றதுக்கான ஆதாரமும் சாட்சியும் இந்த ஒரு பதிவு தாங்க. இன்னைக்கு இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த ஒரு வழிபாடு மறுநாள் மதியம் 1 மணி வரைக்கும் நடக்குங்க. அதுவும் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே பால் வியாபாரம் மட்டும் 4-5 லட்சத்துக்கு மேல நடக்கும்னா பாத்துக்கோங்களேன். அதுவும் 1.5 லட்சத்துக்கு மேல பக்தர்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டுல வந்து கலந்துப்பாங்க. நம்ம வேண்டினதையும் நம்ம நினைச்சதையும் நடத்தி கொடுக்கிற ஊர்காக்கும் காவல் தெய்வமான நம்ம செல்லியாயி தாய்க்கு இந்த மாசி மாசம் நோம்பின்றது ரொம்ப சிறப்பாகவும் கோலாகலமா நடக்குங்க.